ஹே காய்ஸ், ஃபைனலாக ஹோண்டாவோட சிபி 150R அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டரை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூடிய சீக்கிரம் வந்து யமஹாவோட MT-15க்கு ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க. சிபி 150R பொறுத்த வரைக்கும் ஹோண்டாலேயே ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர். உங்களுக்கு இந்த சிபி 150Rோட டிசைன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிபி 150R அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரீட் ஸ்டர் ரொம்பவே ஃபேமஸான ஒரு மோட்டார் சைக்கிள். இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் கூடிய சீக்கிரம் யமஹாவோட MT-15 வெர்ஷன் 2க்கு ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்படிட்டிவாக வைக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 1,50,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1,50,000 அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட 1,90,000 பக்கத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்துடும். ஸோ 1,85,000 to 1,90,000 அப்படிங்கும் போது டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய காம்படிட்டராக இருக்கும் யமஹாவோட MT-15 வெர்ஷன் 2க்கு. ஸோ அப்படி இந்த ப்ரைஸ் வந்து வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், சிபி 150R பெஸ்ட்டாக இருக்குமா இல்லாட்டி MT-15 வெர்ஷன் 2 பெஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிபி 150R பொறுத்த வரைக்கும் கான்ஃபிகரேஷனும் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. 149cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லிக்விட் கூலிங்கும் கொடுத்துருக்காங்க. 16.1 ஹார்ஸ் பவரும் 14.1 நியூட்டன் டார்க்கும் இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. DOHC இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல பார் அண்ட் டார்க் இருக்கும். 6 ஸ்பீட் இருக்கிறதுனால கியர் பாக்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு இனிஷியல் பிக்கப் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராகவே கிடைக்கும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஸ்டர் 45 km/லிட்டர் மைலேஜ் வந்து தாராளமாக கொடுக்கும். டாப் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 135+ தாராளமாக போகும். 0 to 100 வெறும் 13 செகண்ட்ஸ்க்கும் கம்மியான ஒரு ஸ்பீடில் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 13 செகண்ட்ஸ்க்கும் கம்மியாக அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக பெஸ்ட்டான விஷயமா தான் இருக்குது. பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நமக்கு சிங்கிள் டிஸ்க் இருக்கும். டியூவல் சேனல் ABS-ஓட இந்த பைக் அவைலபிளாக இருக்க போகுது. டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110/70 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும் ரியரில் 150/60 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. 17 inch alloy wheel-ஓட தான் வரப்போகுது. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுக்க போகிறாங்க. டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வரப்போகுது. 125 kg வெயிட்டும். உங்களுக்கு இந்த பைக்கோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 795 mm கொடுக்க போகிறாங்க. கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ப்ளூடூத் கனெக்ஷனோட வரதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் கொடுக்க போகிறாங்க. சர்க்கரான எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெய்ல் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸோட தான் வரப்போகுது. அண்ட் இந்த பைக்கில் பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ் அப்புறம் ஸ்டெப் அப் சீட் அதுவும் ஸ்பிளிட் சீட் தான் கொடுக்க போகிறாங்க. நல்ல பில்டு குவாலிட்டி, நல்ல எர்கனாமிக்ஸ் வந்து இருக்க போகுது. ஒரு சிட்டியில் டிராஃபிக்கில் நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ரைட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த சிபி 150R ஒரு நல்ல பெஸ்ட்டான ஸ்ட்ரீட் ஸ்டாராக இருக்கும். இந்த பைக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசைன் என்னை பொறுத்த வரைக்கும் பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் அப்படின்னு தான் சொல்வேன். ஹோண்டாவோட அப்கமிங் லான்ச்சில் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு லான்ச் அப்படின்னா ஒரு பைக் அப்படின்னா இந்த சிபி 150R இருக்கும். ஏன்னா இந்த பைக்கோட டிசைன் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ப்ரைஸ் வந்து ரொம்பவே வந்து அஃபோர்டபுளாக இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. இதனால் நிறைய பேர் இந்த பைக் எப்போ இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிபி 150R பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது இந்த பைக்கில் நல்லாவே கிடைக்கும். ரொம்பவே அக்ரெசிவான ரைடிங் ஸ்டான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை என்ன மாதிரியான இடத்துலையும் வந்து கட் பண்ணி ரைட் பண்ண முடியும். அண்ட் பில்டு குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க. வெறும் 125 kg தான் வெயிட் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த வெயிட் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதும் சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேண்ட்லிங்கும் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெப் அப் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஸ்பிளிட் சீட் இருக்கிறதுனால ரைடர் அண்ட் பில்லியன் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து ரைட் பண்ண முடியும். சிபி 300ஓட டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 150யும் சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு 125யும் சரி சிபி 300ஓட டிசைன் பேட்டர்னில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் யமஹாவோட MT-15 வெர்ஷன் 2க்கு ரைவல் அப்படிங்கும்போது நிறைய ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய பைக்குக்கு ரைவலாக வரப்போகுது அப்படிங்கும்போது நிறைய பேரோட எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா நல்ல கான்ஃபிகரேஷனில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் யமஹா ஹோண்டாவோட பிக் லான்ச் அப்படின்னா சிபி 150R